சென்னையில் மதுபான கடையில் ரகளையில் ஈடுபடுபவர்களை விசாரிக்க சென்ற போலீசார் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? வண்ணாரப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மதுபான கடையில நேற்று இரவு 3 பேர் சண்டையிட்டுக் கொள்வதாக பொதுமக்கள் இது தொடர்பாக காவல் நிலையத்திற்கு தகவல் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். தகவலின் பேர்ல போலீசார், அதாவது உதவி ஆய்வாளர் தனசேகர் என்பவர் அந்த பகுதிக்கு விசாரிப்பதற்காக சென்றிருக்கிறார். அப்போது மது போதையில் இருந்த நபர்கள் இந்த சீருடையில இருந்த உதவி ஆய்வாளர் தனசேகர் மீது திடீரென தாக்குதலை நடத்தினர். குறிப்பாக ஒரே ஒரு நபர், மது போதையில இருந்த நபர், அந்த நபர் திடீரென உதவி ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை கடுமையாக தாக்கியிருக்கிறார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் தற்போது வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த உதவி ஆய்வாளர் அவர் தாக்கிய போது நிலைகுலைந்து கீழே விழுந்த நிலையில இது தொடர்பாக அவர் கொடுத்த தகவலின் பேர்ல கூடுதலாக போலீசார் வரவழைக்கப்பட்டு இவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதாக 3 பேரை தற்போது கைது செய்து விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. தண்டையார்பேட்டை போலீசார் அவரை பிடித்து இது தொடர்பாக விசாரணை நிகழ்த்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 3 பேரிடமும் எதற்காக அங்கே சண்டையிட்டனர் என்பது தொடர்பான விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான, அதாவது உதவி ஆய்வாளரையே தாக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.